வெல்கம் பேக் டு வரும்போது சீனிங் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளே சிங்கிள் பிளேயர் தான். என்னடா ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக மாறினமாக இருக்குது. நீ ஃப்ளோட்டிங் ஹவுஸ் தானே கட்டியிருந்த, எப்படி ட்ரீ ஹவுஸாக மாற்றின? நீ எக்ஸ்பி ஃபார்ம் நீ காட்டுற வீடியோவே போடலையே, ஆனால் எப்படி அந்த எக்ஸ்பி ஃபார்மை செஞ்ச? நீ வில்லேஜ் பக்கத்துலேயே எந்த இதுவும் கட்டலே, ஆனால் நீ எப்படி வில்லேஜில் இந்த இதெல்லாம் கட்டின அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓஎஸை போடும்போது என்னோடய வேர்டை நான் காப்பி பண்ணாமல் விட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. கட்டி வச்சது எல்லாம் டஸ்ட்டாக ஆகிருக்கும். ஓகே, போனது தான். இது நான் முன்னாடி யூடியூப்பில் வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த வேர்ல்டு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த வேர்டை தான் நான் போட போகிறேன். அப்படி தான் நம்ம சர்வே திங்ஸான எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்குறோம் முன்னாடியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பழைய வேர்ல்டு. ஃப்ளோட்டிங் ஹவுஸ் டூல் எப்படி இருந்தான். ஓகே, இதுதான் ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே இதெல்லாம் இந்த செஸ்ட்டு இதை கூட ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் கிராஃப்டிங் டேபிள். இதில் நல்லா என்ன நல்ல விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் டைமண்ட் மைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் டைமண்ட் ஆர்மரை ஃபுல்லாக என்னோடய ஆர்மர்ஸ் எல்லாம் மாற்ற போகிறேன். அதுதான் எனக்கு இது பெரிய சந்தோஷமே. இதில் பிளாங்க் இருக்குது, வேறு என் ரிச்சு பிளாங்க்ஸு. நான் அப்போ எப்போயோ ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் கட்டி வச்சேன். இதுதான் ட்ரீ ஹவுஸு, இதுதான் பெட்டு. ஓகே, இது வேறு சங்கடப்படுத்துது இடையில. யூ கேன் ஸ்லீப் அட் ஒன்லி நைட்டு. சரி, ஓகே, இதுதான் என்னோடய வேர்ல்டு. எப்பா கார் உடச்சிக்கிட்டேன். எப்படி அது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் மனசுக்குள்ளேயே நான் நினச்சிக்கிட்டேன், ஒரு பாட்டு வரும்ல ஃப்ரெண்ட்ஸ் ட்ராகன் படத்தில், அப்போது இப்படி இருந்த நீ இப்போது இப்படி ஆகிட்டேன், ரொம்ப மாசு காட்டினவன் இப்போது ஃபியூஸு போயிட்டேன், அந்த மாதிரி நானே எனக்கு நினச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டேன். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இங்கே எப்பட்றா எனக்கு குழியாச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், க்ரீப்பர்னு ஒருத்தர் இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் இப்படி பண்ணி விட்டியான். ஓகே, இதோட பண்ணது சரி, இங்கெல்லாம் வச்சுனாலும் என் ட்ரீ ஹவுஸே காலியாக இருக்கும். ஓகே, என்னது டெஸ்டாய் ட்ரீஸு கோல்டு லெஃப்ட்டு என்னது என்னமோ சொல்லுது. சரி, அந்த அட்வான்ஸ்மெண்ட்டை வாங்கிட்டு போயிடுவோம், இல்லைன்னா சைட்லே வந்து டார்ச்சர் படுத்திகிட்டு இருக்கோம். ஓகே, எங்கே ட்ரீ இப்போ அது ஃபுல்லாக வருது. ஓகே, அவ்வளோதான்ப்பா, அது போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்சாண்டிங் ரூம் தான் பண்ண போகிறோம். என்சாண்டிங் ரூமுக்கு நாம் எங்கே கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எங்கள் இடத்துல வெளியிலலாம் கட்ட போகிறது இல்லை, நம்ம சீக்ரெட் பேஸ்க்குள்ளே தான் நம்ம கட்ட போகிறோம். ஓகே, இங்கே ஆல்ரெடி நான் பிளாங்க் போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே ஆக்ஸு இங்கே ஆக்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, இங்கே ஆல்ரெடி இங்கிட்ட தான் பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே உள்ளே வெட்டிட்டு போகலாம். இப்போ பிக்காக்ஸ் எங்கே போச்சு? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குமா? நான் இன்னும் ஒரு கொஞ்சம் ஹைட்டு போய்க்கிறேன். அடப்பாவி, இப்போ தான் நான் ஸ்டோனேஜா? இப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்களா. நான் அயன் ஆர்மர்லாம் போட்டு அயன் பிக்காக்ஸ் எல்லாம் பண்ணி கடைசியில் ஒன்று சொன்னாங்களே ஃப்ரெண்ட்ஸ், பிரகதீஸ்வரன் ஆஸ் மேட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்டோனேஜ். அதை கூட இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டோனை வெட்டுனேன், அட்வான்ஸ்மெண்ட் மைனிங் ஸ்டோன் வித் நியூ பிக்காக்ஸ். ஆமாம், சந்தோஷம். ஓகே, இப்போ அப்படியே நாம் இங்கே வெட்டிட்டு போக போகிறோம். அப்படியே இங்கே சீக்ரெட் பேஸ். ஓகே, இந்த வேர்ல்டு டெஸ்ட்டாக ஆயிடுச்சு, அதோட விட்டுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான். சீக்ரெட் பேஸ்க்கான ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணுறேன். என்னடா இது என்னடா போச்சு? இங்கே இருக்கு. சவலை அவ்வளோக்கும் தேவையில்லை.
இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் மிஸ் 60 டார்ச் வேறு வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நாம் எங்கள் இடத்துல வெட்டலாம். எங்கடா போச்சு வழி? இங்கே இருக்குது. அப்படியே வெட்டிட்டு போக வேண்டியதான். இந்த நீளம் பத்தாது, ஃப்யூச்சரில் வேணால் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கலாம். ஓகே, அதெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ தான் எனக்கு ஒரு நாம வந்துச்சு, நிறைய பேர் நெதர் போர்ட்டல் போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நெதர் போர்ட்னாலும் என்னன்னு தெரியாது. ஆனால் நானாக மைன்கிராஃப்ட் நான் புதுசு, அதனால தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் தான் எனக்கு கமெண்ட்டில் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னை கைட் படுத்தணும். எனக்கு ஆப்போசிட். ஓகே, அங்கே ஏன்டா வெட்டி விட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம் போதும்னு நினைக்கிறேன். இந்த ரூம் போதுமா இல்லை இன்னும் வெட்டிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் மட்டும் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இதோட நம்ம 2 பிளாக்கையும் வெட்டிட்டு இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிய போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 70%, 80%, இப்போ 90%, அப்புறமேட்டுக்கு 95%. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 100% முடிச்சாச்சு. இல்லை 100% முடியல. இதை அப்படியே சைடில் வெட்டிட வேண்டியதான். இன்வென்ட்ரியில் இடம் இருக்கானே. ஓகே, இடம் இருக்குது. இப்போ இதை எடுத்து வந்து ஓகே வழி இங்கே ஒன்று வெட்டணுமா? ஓகே, இதையும் வெட்டிடுவோம். எங்கடா இந்த பிகாக்ஸ்? ஐயோ, பிகாக்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 9 வேறு போய் மைனிங் பண்ணு. அப்பாடி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அண்டர்கிரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு டார்ச் வச்சுருவோம். தண்ணி தெரியல. ஓகே, இப்போ வேறு எங்கே டார்ச் வைக்கலாம்? இங்கே வைக்கலாம். அப்புறமேட்டுக்கு இங்கே வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் புக் செல்ஃப் தான் போடணும். புக் செல்ஃபை இப்படி நின்றுக்கிட்டேன். பஜாக் சி எங்கடா இது வந்துச்சு? இந்த ஆக்சஸ் தான் வைக்கணும். ஐயோ, என்னடா புக்காக மாறிடுச்சு? ஐயோ, தப்பாலாம் ஆயிடுச்சா? அவ்வளோதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். நான் கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணியாச்சு. நான் இந்த கஷ்டப்பட்டு பண்ணி இந்த எடுத்தேன் இந்த புக் செல்ஃபை. ஐயோ, இப்படி வந்துருச்சு. ஆக்ஸ் வச்சு வெட்டலாம். ஆனால் எல்லாம் புக்காக தரீங்க. ஐயோ, சரி. எங்கே போச்சு புக் செல்ஃபா? எங்கே இருக்குது? அவ்வளோதான். இன்னும் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ புக் செல்ஃப் எல்லாம் வச்சுட்டோம். எங்கே வைக்கலாம்? ஐயோ, இங்கே வைக்கலாமா? இல்லை, இங்கே வைக்கலாம். எனக்கு தப்பாக பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பண்ணணும். ஐயோ, எனக்கு கடல் போட்டு நீ ரொம்ப சோதிக்கிறாரே. இங்கே வச்சதுனால நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக புக் செல்ஃப் இருக்குல்லங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்சோம்னா இங்கே ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரலில் பண்ணணும். 1 2 3 4 இங்கே சென்டரை இங்கே வச்சிடலாம். ஓகே,
இப்போ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இதோட கரெக்டாக அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சு. இப்போ ஓகே, இப்போ சென்டராக பார்த்து இந்த என்சாண்டிங் டேபிளை வச்சுருவோம். இது வச்சா அவ்வளோதான், முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதில் தான் டெக்கரேட் பண்ணுமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணிடலாம். இங்கே தானே, இல்லை இங்கே வச்சோம், கரெக்டாக இருக்கும். வச்சு பஜாக் அவ்வளோதான், வச்சாச்சு. உள்ளுக்குள்ள லெட்டர்ஸ்லாம் போகணும். போகுது, யூ போகுது, ஏ போகுது, ஜே. இதெல்லாம் போக பண்ணல, அவனுக்கு இதை தப்பாக இதை பண்ணிட்டோமோ? கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். என்னது, எப்படி என்சார்ட் பண்ணுறது? டேக்ஸ் எடுத்து வைப்போம். என்னடா இது லாப்பிஸில் சூலியா? ஐயோ, லாப்பிஸில் சூலி எடுத்துகிட்டு வரலையே. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ லேட்ரு வேறு செய்யணும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு இதை வச்சு அடைச்சிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக என்சார்ட் பண்ணியாச்சு. என்சார்ட்மெண்ட் ரூமு பண்ணியாச்சு. ஆனால் என்சார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணல. ஓகே, ஐயோ நைட் ஆச்சு. சரி ஓகே, போய் தூங்குவோம். தூங்குவோம். அவ்வளோதான், தூங்கியாச்சு. அவ்வளோதான், காலையில் விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி டைமண்ட் ஆர்மர் செஞ்சுருவோம். டைமண்ட் ஆர்மருக்கு டைமண்ட் சாச்சு. ஓகே, அது டைமண்ட்ஸா? ஓகே, இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்டிங் டேபிள் இங்கே ஒன்று செஞ்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைமண்ட் ஆர்மர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். சூப்பரு. இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே போட்டு, ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிளை போட்டுட்டு டைமண்ட் ஆர்மரை செய்ய போகிறோம். சூப்பரு. ஃபஸ்ட்டு செஸ்ட் பிளேட்டு, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு பூட்ஸு, அப்புறமேட்டுக்கு வேறு பேண்ட். பேண்ட் சூப்பரு. எல்லாம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அயன் ஆர்மரை கழட்ட போகிறோம். எங்கே போச்சு? இப்போ இந்த ஆர்மர் எல்லாம் வெளியே தூக்கி இப்போ டைமண்ட் ஆர்மர் போட போகிறோம். 1 2 3 4 சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். 1 மினிட். எங்கே போச்சு? இங்கே ஸ்டிக்கு செய்யணும். ஸ்டிக்கு இருக்குதா? ஸ்டிக்கு செஞ்சாச்சு. அப்புறமேட்டுக்கு இதுதான் டூல்ஸ்லாம் இன்னும் செய்யணும். இது ஆக்ஸு, அப்புறமேட்டுக்கு பிக்காக்ஸு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுதான் மாஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே போச்சு இந்த ஆக்ஸ்? செம்மையாக இருக்குது இந்த டைமண்ட் ஆர்மரை பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த என்சாண்டிங் ரூமில் ஏதோ டெக்கரேஷன் பண்ணால் சொல்லுங்கள்.